ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக சாட்டர்டே வந்து மார்க்கெட் லீவு, பட் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. 9:15 to 10 AM வரைக்கும் பிரைமரி சைட், அதாவது பிஸ்னஸ் கண்டினியூட்டி பிளானும் 11:45 to 1 PM வரைக்கும் டிசாஸ்டர் ரிகவரி சைட் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷன் நம்மளோட NSE BSE இன்னைக்கு சாட்டர்டே கண்டக்ட் பண்ணுறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா முக்கியமான கம்பெனி ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரிசல்ட்ஸ் நல்லா இருந்து இன்னைக்கு மட்டுமே ஸ்டாக் வந்து 9% மேலே பாசிட்டிவில் ஏற்றிருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ட்ரேடிங் செஷனில் ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது. எல்லா செக்டாருமே ஒரு ஃப்ளாட் க்ரீனில் தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக், சில ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9%, 5% அப்படி பாசிட்டிவில் இருக்குது. அது நான் சொன்ன மாதிரி ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் இன்றைக்கி மட்டுமே 9% அப்பு. JSW ஸ்டீல் வந்து ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, பட் ஓப்பனிங்கில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைமில் வந்து ஒரு நெகட்டிவில் இருந்தது. இப்போ வந்து ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இவங்க ஜி என்டர்டைன்மெண்ட் இன்றைக்கி மட்டுமே 5% ஏற்றிருக்காங்க. நேற்று மார்க்கெட்டில் பார்க்கும்போது FIS வந்து நெட் பையர்ஸாக இருந்தாங்க. மே மந்தில் அவங்களோட ஃபஸ்ட்டு பையிங் இன்றைக்கி தான், நேற்று தான் நெட் பையர்ஸ் ஆட்டி FIS இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் இப்போ ஃபஸ்ட்டு ட்ரேடிங் செஷனில் நிஃப்டி வந்து 15 பாயிண்ட்ஸும், சென்செக்ஸ் வந்து 42 பாயிண்ட்ஸாக இருக்குது. ஒரு ஃப்ளாட் ரேஞ்சில் தான் இருக்குது. பெரிய அளவில் மூவ்மெண்ட்ஸ் இல்லை. பட் ஸ்டாக் எல்லாம் பார்க்கும்போது ஃப்ளாட் க்ரீனில் இருக்குது. இதான் மார்க்கெட் டேட்டா. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்டன் ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷேரு, நான் அந்த ஷேர் வந்து முன்னாடியே ஒரு 10 குவான்டிட்டி ஷேர் வந்து என் போர்ட்ஃபோலியோவில் இருந்துச்சு. ஸோ இவங்க அன்றைக்கி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 337 கோடி பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் 100% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 94.18 crores பண்ணியிருக்காங்க. 566.53% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது நல்லா இருக்குது. பட் அவங்களோட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 17.6 இருந்துச்சு. நான் சும்மா ஒரு 10 ஷேர் வந்து வாங்கி போட்டிருந்தேன் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும்போது. ஏன்னா நான் எப்படி வாங்கினேன்னா, நான் வந்து போர்ட்ஃபோலியோவில் நிறைய அமௌண்ட் ஆட் பண்ணி ஷேர் வாங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அமௌண்ட் வந்து மிச்சம் இருந்துச்சு. சரி, ஒரு பென்னி ஸ்டாக்ஸை வாங்கணும்னு தேடி பார்க்கும்போது தான் என் கண்ணில் போட்டது இந்த ஸ்டாக்கு. ஓரளவு பார்க்கும்போது நல்லா இருந்துட்டு வாங்கிட்டேன். 22 ரூபா அந்த ரேஞ்சில் வாங்கினேன். அதுக்கப்புறம் 18 ரூபா 17 ரூபா அந்த ரேஞ்சுக்கு இறங்கிடுச்சு. இன்னைக்கு மட்டும் அந்த ஷேர் வந்து 5% அவங்களோட ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் இன்னைக்கு மட்டுமே 5% ஏற்றிருக்காங்க. நான் இது ஒரு ஷார்ட் டைமில் கொஞ்சம் மேலே போனோன்னு, அந்த சுஸ்லான் ஷேர் மாதிரி கொஞ்சம் மேலே போனோன்னு இதை செல் பண்ணி விட்டுருவேன். ஸோ இது மிஸ்டன் ஃபுட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா RVNL ஷேர் வந்து இன்னைக்கு மட்டுமே 6% மேலே போயிருந்து அவங்களோட ரிசல்ட்ஸ் நேற்று கொடுத்துருந்தாங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 33.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 478 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ வந்து 6714 கோடி பண்ணியிருக்காங்க. 17.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக அந்த ஷேர் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸில் மட்டும் 922% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஒரு ஸ்கை ராக்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு PSU ஸ்டாக் வந்து இந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்தது. அதுவும் இந்த பீரியடில் நிஃப்டி ரிட்டர்ன் மட்டும் 50% அப்படின்னு சொல்கிறாங்க. எபிட்டா பார்த்தீங்கன்னா 21.8% வந்து க்ரோத் காமிச்சிருக்கு இயர் ஆன் பேசிஸில். 456 கோடி, சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 374 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எபிட்டா மார்ஜின் 6.8% இருக்குது. அதே சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 6.6% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு ஷேருக்கு வந்து 2 ரூபா 11 காசு ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது 21.10% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இந்த டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆனுவல் ஜென்ரல் பாடி மீட்டிங் இருக்குது, ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங். அந்த மீட்டிங்கில் வந்து 30 டேஸுக்குள்ளே வந்து அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி மட்டுமே ஷேர் ப்ரைஸு 6% மேலே அப்பாயிருந்து ஷேர் ப்ரைஸ் பார்க்கும்போது 299 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு இந்த RVNL ஷேரு. ஸோ இப்போதைக்கு இந்த ஷேரில் ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தவங்க ஹோல்ட் பண்ணுங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்கு. அதாவது நான் சொல்லியிருக்கேன், ஸ்டாக் வந்து இந்த ப்ரைஸில் இருக்கும்போது வாங்கலாம். பட் இதுலேருந்து அப்படி ரேலி ஆகிட்டா பிரச்சனை இல்லை. அதே ஒரு கிராஷ் ஆச்சுன்னா நம்ம இன்வெஸ்டர்ஸ் இப்போ வந்து ஷேர் ப்ரைஸ் நல்ல ரேலியாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணலாம் RVNL ஷேரில். ஸோ தைரியம் இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். 2 ரூபா 11 காசு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இது வந்து RVNL ஷேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் ஷேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா JSW ஸ்டீலில் வந்து அப்டேட்டு. JSW ஸ்டீல் நேற்று ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நெட் ப்ராஃபிட் நியர்லி 65% கிட்ட காலி. இயர் ஆன் இயர் பேசிஸில் கீழே விழுந்திருந்தாங்க நெட் ப்ராஃபிட். JSW ஸ்டீல் வந்து இன்னைக்கு வந்து ஷேர் ப்ரைஸு ஒரு 2% நெகட்டிவில் ட்ரேட் ஆச்சு ஓப்பன் ஆகும்போது ஃபஸ்ட்டு ட்ரேடிங் செஷனில். அதே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்க்கு டர்ன் ஆகிடுச்சு. JSW ஸ்டீலில் நேற்று ஒரு அப்டேட் வந்திருந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சிருந்த நியூஸ் பட் சொல்ல மறந்துட்டேன். அவங்க வந்து 92.2% ஸ்டேக்கு நியர்லி இந்த மொசாம்பிக் பேஸ்டு மைனிங் ஃபர்ம், அவங்களோட நேம் வந்து ஷார்ட் ஃபார்மாட்டி MDRனு சொல்கிறாங்க. ஃபுல் நேம் மைனாஸ் டி ரூஆபோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மைனிங் கம்பெனியை வந்து இவங்க அக்யூசியேஷன் பண்ணிடுறாங்க. நியர்லி 92.19% ஈக்விட்டி ஸ்டேக்கை அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷேர் ஹோல்டர்ஸோட லோன்ஸ், MDRோட ஷேர் ஹோல்டர்ஸ் லோனு $73.75 million அதுவும் அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. இதை வந்து அவங்களோட சப்சிடரி JSW நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அவங்க மூலமாக இதை அக்யூசியேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அக்யூசியேஷன் மூலமாட்டு, இந்த டீல் மூலமாட்டு
80 மெட்ரிக் டன் ஆஃப் ப்ரீமியம் ஹார்ட் கோக்கிங் கோல்டு ரிசர்வ்ஸ் வந்து இந்த மொசாம்பிக் மைனிங் ஃபார்ம்லேருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹை குவாலிட்டி கோக்கிங் ஃபியூல் வந்து இவங்க வந்து ஸ்டீல் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம், அங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அக்யூசேஷன் மூலமாட்டு இவங்களோட கோக்கிங் கோல்டு சப்ளை அதை வந்து அந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். 37 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனமாட்டு நிதியாண்டு 25லையும் நிதியாண்டு 30ல் வந்து 50 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனமாட்டும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ JSW ஸ்டீல் வந்து மொசாம்பிக் மைனிங் ஃபார்மை வந்து $73.8 மில்லியன் வந்து 92.2% ஸ்டேக்கை வாங்குறாங்க. இது JSW ஸ்டீலோட சப்சிடரி JSW நேச்சுரல் ரிசோர்ஸஸ் மூலமாக வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது JSW ஸ்டீலில் வந்து பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா JSW ஸ்டீல் அவங்களோட போர்டு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. 7000 கோடி வந்து ஃபண்ட்ரைஸ் பண்ணுறதுக்கு VIS நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டும் ஈக்விட்டி அல்லது கன்வெர்ட்டிபிள் ஷேர் மூலமாட்டும் ஃபண்ட்ரைஸ் பண்ணுறதுக்கு JSW ஸ்டீலோட போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது JSW ஸ்டீலோட MD அண்ட் CEO ஜெயந்த் ஆச்சாரியா அவர் தான் அப்டேட் கொடுத்துருக்காரு. JSW ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விப்ரோவில் வந்து அப்டேட் இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. விப்ரோவில் வந்து அப்டேட் என்னன்னா சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் பதவியில் வந்து அமித் சௌத்ரி வந்து ஸ்டெப் டவுன் ஆகிட்டு போயிருக்காரு. அவருக்கு பதிலாட்டு சஞ்சு ஜெயின் அவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக May 10 வந்து விப்ரோவோட ஏஷியா பசிபிக் இந்தியா மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆஃப்ரிக்கா இதுக்கு கண்ட்ரோலில் இருக்க பிரசிடென்ட் விப்ரோட பிரசிடென்ட் அனிஷ் செனாச்சச் இவர் வந்து May 10 ரிசைன் பண்ணியிருந்தார். திலாரி டிலாபோர்ட்டே இவர் வந்து CEO இருந்தவர், ஃபார்மர் CEO. இவர் வந்து April 6 ரிசைன் பண்ணார். ஸோ இவர் CEO இருக்கும்போது தான் இவங்க அந்த அமித் சௌத்ரியும் செனாச்சச்சும் விப்ரோவில் ஜாயின் பண்ணாங்க. இப்போ அவர் ரிசைன் பண்ணோன்னா தியரி டிலாபோர்ட்டி ரிசைன் பண்ணோன்னா இவங்களும் வரிசையாக ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீனிவாஸ் பல்லையா அவர் வந்த பிறகு CEO பதவி ஏற்ற பிறகு அவர் சில ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் தியரி டிலாபோர்ட்டி இருக்கும்போது இருந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சௌத்ரி செனாச்சஸ் டிலாபோர்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் ஹெட் குவார்ட்டர் கேப் ஜெமினிலாம் வேலை பார்த்தவங்க. ஸோ இது வந்து விப்ரோ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு பார்க்கும்போது 461 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 450 அந்த ரேஞ்சிலே கொஞ்ச நாளாக சுற்றிட்டு இருந்த ஷேரு இப்போ 461 அந்த ரேஞ்சில் நெகட்டிவ்ல தான் இருக்குது இன்னைக்கு. ஸோ விப்ரோ ஒரு கிராஷ் நடக்கும், ஒரு 420 அந்த ரேஞ்சுக்கு வரட்டு நம்ம டெஃபினட்டாக விப்ரோவில் கன்சிடர் பண்ணலாம். இது வந்து விப்ரோ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி இண்டெக்ஸில் இருந்து LTI மைண்ட்ரியும் டிவிஸ் லபார்ட்ரிஸும் வெளியே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க செப்டம்பர் 2024 அந்த காலகட்டத்தில். அதுக்கு பதிலாட்டு ட்ரெண்ட்டும் பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இவங்க வந்து உள்ளே வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி ட்ரெண்ட் உள்ளே வந்துச்சுன்னா ட்ரெண்டுக்கு $429 மில்லியன் வரைக்கும் அமௌண்ட் உள்ளே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரெண்ட் கம்பெனிக்கு. ட்ரெண்ட் கம்பெனிங்கிறது டாடா குழுமத்தில் உள்ள கம்பெனி தான். ட்ரெண்ட்டும் BHEL பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் உள்ள என்ட்ரி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. மைண்ட்ரியும் டிவிஸ் லபார்ட்ரிஸும் எக்ஸிட் ஆக வாய்ப்பு இருக்குது. இது வந்து நிஃப்டி இண்டெக்ஸில் செப்டம்பர் 2024 நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஜி என்டர்டைன்மெண்ட்டோட ஷேர் ரிசல்ட்ஸ் அப்டேட் சொல்லியிருந்தேன். அவங்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்க ₹1, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இது வந்து ஜி என்டர்டைன்மெண்ட் ₹1 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேன்ட்ரா பேங்க்கில் வந்து அப்டேட்டு இதோட ரிசல்ட்ஸ் அப்டேட் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் அவங்க வந்து ஸ்பிளிட்டு அதெல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருந்தேன். அதாவது ஃபேஸ் வேல்யூ ₹10 இருந்தது, இப்போ அவங்க ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் 1:5 ஸ்பிளிட் பண்ண வரைக்கும் ஃபேஸ் வேல்யூ ₹2 அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இப்போ டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடி ₹16.10 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் ஒரு ஷேர் 5 ஷேர் ஆகிடுச்சு. ஒரு ஷேருக்கு ₹3.22 அப்படி பிரித்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இது கேன்ட்ரா பேங்க் கொடுத்த அப்டேட்டு. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ₹3.22 அப்படி பிரித்து கொடுக்குறாங்க கேன்ட்ரா பேங்க்கு. இதுக்கு முன்னாடி ஸ்பிளிட்டுக்கு முன்னாடி ₹16.10 இருந்தது. இப்போ ஒரு 5 ஷேராட்டு ஸ்பிளிட் பண்ணதுனால ₹3.22 அப்படின்னு கொடுக்குறாங்க. இது வந்து கேன்ட்ரா பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா கெமிக்கல்ஸ் யாரெல்லாம் அந்த ஷேர் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னு தெரில, பட் நிறைய பேர் வச்சுருப்பீங்க மோஸ்ட்லி. ஏன்னா இது ரொம்ப நாளாக நான் ரெக்கமெண்ட் பண்ண ஸ்டாக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் வந்து இப்போ டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து June 12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. April 29 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ₹15 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து June 12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டாடா கெமிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NHPC, அதாவது ஒரு ஹைட்ரோ பவர் ஜெயின் கம்பெனின்னு சொல்லலாம். தண்ணியிலேருந்து சுத்தமான தண்ணியிலேருந்து கரண்ட் எடுப்பாங்க. இவங்க ரிசல்ட்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 18% டிக்ளைன் ஆயிருக்கு. 610 கோடி பண்ணியிருக்காங்க. பட் சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 745 கோடி பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்லேயும் ஒரு மார்ஜினல் லெவலில் கீழே விழுந்திருக்காங்க. முந்தின குவார்டரில் 628 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூவும் 888 கோடி பண்ணியிருக்காங்க. அதுவும் கீழே தான் விழுந்திருக்கு. ஏன்னா சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 2028 கோடி பண்ணியிருக்காங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் ஒரு வருஷம் ஃபுல்லாக நிதியாண்டு 24 4028 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுவும் 5% வந்து கீழே தான் விழுந்திருக்கு. ரெவன்யூ 9632 கோடி ஒரு வருஷம் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. நிதியாண்டு 23 10607 கோடி பண்ணியிருக்காங்க. அதுவும் கீழே தான் விழுந்திருக்கு. ரெவன்யூ ஒரு வருஷம் ஃபுல்லாக வச்சு கம்பேர் பண்ணும்போதும் நெட் ப்ராஃபிட்டும் கீழே விழுந்திருக்கு.
ரெவன்யூவும் கீழே விழுந்திருக்கு ஒரு வருஷம் ஃபுல்லாக கம்பேர் பண்ணும்போது. ஆக்சுவலாக அன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இவங்களோட ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் நெட் ப்ராஃபிட் வந்து கீழே விழுந்ததுனால இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் 1% மேலே நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. NHPC 97 rupees அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது வந்து NHPCயை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அவங்களோட ரிசல்ட்ஸுக்கு அப்புறம். பைசா டிவிடெண்டும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி அவங்க ஒரு இன்ட்ரீம் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டிவிடெண்டுக்கு இன்னும் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் கொடுக்கல. அது அப்ரூவல் கொடுத்தா பெய்ட் பண்ணுவாங்க 50 பைசா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஒரு இன்ட்ரீம் டிவிடெண்ட் ₹1.40 வந்து அவங்க ஆல்ரெடி ஒரு இன்ட்ரீம் டிவிடெண்ட் வந்து மார்ச்சில் கொடுத்துருக்காங்க. இது NHPCயை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா RBI வந்து கர்நாடகா பேங்க் மேலே ஒரு மானிட்டரி பெனால்ட்டியை வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ரூல் வயலேஷனை மீறியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸை மீறியிருக்காங்க. அதனால தான் அந்த பெனால்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 59.10 lakh வந்து இவங்க அந்த மானிட்டரி பெனால்ட்டி இம்போஸ் பண்ணியிருக்காங்க கர்நாடகா பேங்குக்கு மேலே RBI. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட், டெபாசிட் அக்கௌண்ட், அது மட்டும் இல்லாமல் சில லோன் அக்கௌண்ட்ஸு, அது இல்லாமல் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ், இது எல்லாமே ஒரு ப்ரிஸ்கிரைப் பீரியடுக்குள்ளே வந்து இவங்க ரினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரூலை மீறினதுனால இவங்களுக்கு வந்து இந்த மானிட்டரி பெனால்ட்டி போட்டிருக்காங்க. 59.10 lakh வேல்யூவில் ஒரு மானிட்டரி பெனால்ட்டி வந்து கர்நாடகா பேங்க் மேலே RBI போட்டிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு 2% வந்து பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது RBI கொடுத்த அப்டேட்டு. அவங்க மானிட்டரி பெனால்ட்டி கர்நாடகா பேங்க் மேலே போட்டிருக்காங்க. ஆனாலும் இன்றைக்கி வந்து கர்நாடகா பேங்க் 2% பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ப்ரைஸ் ட்ரெண்டிங்ஸ் 5 இருக்குது. ₹223 ஷேர் ப்ரைஸு. ஸோ இந்த ரேஞ்சில் கூட கர்நாடகா பேங்க் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி வந்து நான்லாம் ₹35 அந்த ரேஞ்சிலே பார்த்த பேங்க் இந்த பேங்க், வாய்ப்பை தவற விட்டவன். ஸோ இப்போ கர்நாடகா பேங்க் இந்த ரேஞ்சிலையும் கன்சிடர் பண்ணலாம். இது வந்து கர்நாடகா பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹோட்டல்ஸு 50 ஹோட்டல்ஸை நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் வந்து அவங்க ஓப்பன் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்தியன் ஹோட்டல்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸில் 50 நியூ ஹோட்டல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்தியன் ஹோட்டல்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். இந்த ஷேர் வாங்கலாமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய அப் ட்ரெண்டில் தான் அந்த ஷேர் ப்ரைஸ் போயிட்டுருக்கு. 4710 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி மட்டுமே 2% அப்பு. ரிசல்ட்ஸ் அன்றைக்கி மட்டுமே 10% ஏற்றிருந்தாங்க. ஆனால் இது ஒரு ஷார்ட் டேர்முக்கு என்ன கேட்டிருந்தா ரிசல்ட்ஸுக்கு முன்னாடி கன்சிடர் பண்ணியிருந்தா ஒரு ஷார்ட் டேர்முக்கு கன்சிடர் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து நம்ம கரெக்டாக கெஸ் பண்ண முடியாது. ஷேர் மார்க்கெட்டில் எப்போவுமே இந்த ஷேர் இந்த டைமில் மேலே போகும்னு கெஸ் பண்ண முடியாது. ஆனால் இதில் ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஒரு ப்ராஃபிட் பார்க்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 4309 கோடி அவங்க நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 52% இன்க்ரீஸ் ஆயிருந்து. அது மட்டும் இல்லாமல் ஜெஃப்ரிஸ் வந்து இவங்களோட டார்கெட் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரேஞ்சிலேருந்து 26% வரைக்கும் அப்சைட் போகும் அப்படின்னு ஜெஃப்ரிஸ் வந்து எதிர்பார்த்துருக்காங்க. HILோட ஷேர் ப்ரைஸ் இந்த ரேஞ்சிலேருந்து 26% வரைக்கும் மேலே போகும் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டால் உங்களோட ரிசல்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது போக வாய்ப்பு இருக்குது. ஒரு ஷார்ட் டைமுக்கு இதை கன்சிடர் பண்ணிட்டு வித்துடலாம். இது வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெஸ்லே இந்தியா ஷேர் ஹோல்டர்ஸு அவங்களோட ஒரு ப்ரொப்போசலை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களோட சிஸ் பேரண்ட்டுக்கு வந்து அவங்க கட்டுற ராயல்ட்டி ஃபீயை வந்து உயர்த்துற முடிவுக்கு நெஸ்லே இந்தியா வந்திருக்காங்க. பட் அதை ஷேர் ஹோல்டர்ஸ் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொப்போசலை நியர்லி 57% ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அதுக்கு எகென்ஸ்டாக ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து நெஸ்லே இந்தியாவோட பிளான் அந்த ப்ரொப்போசல் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ராயல்ட்டி ஃபீயை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி சிஸ் பேரண்ட்டு கெட்டது அதை வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் நிராகரிச்சிட்டாங்க. இது நெஸ்லே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.